கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அவங்க இடத்துக்கு வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நம்ம மத்தியில் பிரதர் ஒரு தமிழ் வர்ஷிப் சாங் பாடுவார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಹಾಡನ್ನು ಹಾಡ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். அவர் நாமத்திலே விடுதலை உண்டு. அவர் நாமத்திலே ರಕ್ಷಿப்பு ಉಂಟು. ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ನಾವು ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரகட்டளி இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமத்தில் தேடுவோம். அவர் நாமத்தில் தேடுவோம். நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் சொல்லுவோம் எல்லாரும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு
இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து பாடுவோம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து 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 கரங்கள் தட்டி ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ ಅವರ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು ಆಮೆನ್ ಅವರ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ ನಮಗೆ ಆಮೆನ್ ಅವರಿಲ್ಲದೆ ನಮಗೆ ಬಾಳಿಲ್ಲ ನೀರಿன்றி வாழ்வே இல்லையா சொல்லி இன்னொரு ஸ்டாஞ்ச பாடி வார்த்தைக்கு செல்லும் வாக்கியம் கேளுங்க ನಾವು ಹೋಗೋಣ ಕೈಗಳ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ நீரின்றி வாழ்வேது இறைவா நீரின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நீரின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் ஊராண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் ஊராண்டு நான் வாழ்ந்த போதும் உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளும் போதும் உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம்மை மகிழ்வேது தேவா பரலோகி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் பரலோகி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுதே ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுதே நீரின்றி வாழ்வேது இறைவா பாடுவோம் என சேர்ந்து நீரின்றி வாழ்வேது இறைவா நன்றி சொல்லி
ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. We need your grace, O God. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಕರುಣೆ ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನಡೆಸಿ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಈ ದಾಸರ ಮುಂದೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಡ್ತಾರೆ. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ. Hallelujah. Worship பண்ண பிரதர் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம். Thank you Jesus. எல்லா நேரத்துக்காக நன்றி. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். எந்தெந்த விஷயத்தோட வந்திருக்கிறீங்க, வருத்தப்பட்டு வார்த்தை சும்மா இடத்துல வாருங்கள் என்று சொன்னார். எல்லாம் எந்தெந்த வருத்தத்தில் வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாக நம்ம மத்தியில் இருக்கிறார். கண்டிப்பாக விசுவாசிச்சா தேவனோட மகிமையை நம்ம காணலாம். இந்த நேரத்தில் பிரதர் ராஸ்லின் பிரதர் வந்து இப்போ நம்ம மெசேஜ் கொடுக்க போகிறார். தேவனோட வார்த்தை மூலிமா அநேக பேர் விடுதலை ஆகிறதுக்காக நன்றி. அவரோட மிகவும் கைத்தட்டி நம்ம ஒரு மீட்டிங் கமான் இன்னொரு கைத்தட்டி ஜீசஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். உட்கார்ந்துருங்க. இப்போ பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா வந்துருங்கன்னு சொல்கிறேன். நான் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். முன்னாடி வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் முதலாவது டீச்சிங் செஷனில் நம்ம கற்றுக்கிட்டோம், நம்மளுடைய சொந்த பயபக்தியும் நம்மளுடைய சொந்த கிரியையை நம்பி நம்ம வாழ்றதில்ல, அவருடைய கிருபையை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். கிருபை சொல்லுங்க எல்லாருமே, கிருபை. அவருடைய கிருபையை நம்பி நம்ம வாழ்கிறோம். அதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளும் பலவீனம் இருக்குது, அதை நம்ம வெளியே காட்டிக்கிறது இல்லை. அவ்வளோதான். ஒரு நாள் ஒரு ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாட்களெல்லாம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பாஸ் அவங்க ஆட்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறார். இது பாருங்கள், இது பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சார், இவ்வளோ பெரிய பங்களாவா, இவ்வளோ பெரிய தோட்டமா, இந்த மாதிரி பூச்செடி வச்சுருக்கிறீங்களா, இவ்வளோ பெரிய கட்டலா பங்களாவா, அதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்குது. ஒரு குளம் இருக்குது, சரியா, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஒரு சொன்னாரா, இதுதான் என்னுடைய நீச்சல் குளம், ஆனால் இப்போல்லாம் இதில் நான் நீச்சல் அடிக்கிறது இல்லை. ஏன் சார்னா அவர் சொன்னாரா, ஏன்னா இதில் நான் முதலைங்களை வளர்க்குறேன். நீச்சல் குளத்தில் முதலைங்களை வளர்க்குறேன் பாரு. பார்த்தா அங்கே முதலைங்க இருக்குது. இந்த முதலைங்கெல்லாம் அப்படியே
தலையை தூக்கி பார்க்குது. எல்லாம் ஐயோ என்னடா அவர் முதலே வளர்க்குறாரு, முதலாளி முதலே வளர்த்துனுக்கிறாரு. சரி, முதலாளி சொன்னாரா, யாராவது இந்த குளத்துல இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் உயிரோட வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு தரேன் அப்படின்னா சும்மா ஜோக்கு சொன்னாரா. இவரு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு, ஒரு சத்தம், யாரோ ஒருத்தர் குதிச்சுட்டா உள்ள. யாரா இது இப்படி குதிச்சிருக்கிறாங்களே தெரியலையே, இந்த முதல்ல வேற கடிச்சு கொதறிச்சுன்னா கேஸ் யார் மேல வரும்? இவர் தான் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாரு, குதிக்க சொன்னாரு, வருமா இல்லையா? யாராவது இப்படி குதிச்சுட்டாங்களே தெரியலையேன்னு பார்த்தா முதல்ல அவனை கடிக்க வர, அவன் முதல்ல கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் எல்லாரும் குளத்துக்கு அந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராருக்கும் இப்பேற்பட்ட தைரியசாலி இந்த மாதிரி முதல்ல நரம்பு குளத்துல குதிச்சு ஒருத்தன் பொழைச்சு வருவானா? அவன் யாரு? பாஸ் மனசுல நினைச்சிருக்கிறார், தயவு செய்து பொழைச்சு வா, தயவு செய்து பொழைச்சு வரல, ஏன் மேல கேஸ் வந்துடும் சொல்லி அப்படி இப்படின்னு அப்படி எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா குளத்துல அந்த பக்கம் எந்திரிச்சு வந்துட்டான் பாருங்க. வந்த உடனே அங்க இருக்கிற ஜனம் எல்லாரும் கை தட்டிட்டாங்க, எல்லாரும் கை தட்டிட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு தைரியசாலியை நான் பார்த்தது இல்லை. ஒரு முதல்ல நிறைஞ்ச குளத்துல குதிச்சு தப்பிச்சு வந்துக்கிறனா பயங்கர தைரியசாலி நீ. எல்லாரும் கை தட்டின உடனே பாஸ் போய் கேட்டுக்கிறாரு, எப்பா இதுல குதிச்சு தப்பிச்சு வந்தா என்ன வேணாலும் தரேன்னு சொன்னேன், இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்? அவன் சொன்னானா, ஃபர்ஸ்ட் என்ன யார் தள்ளி விட்டுருந்துன்னு சொல்லுங்க. நான் யாரும் தள்ளி விட்டுக்கிறாங்க அவரை, பாவம். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம பலவீனங்கள் நமக்கு தெரியும். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்க பலவீனம் உங்களுக்கு தெரியும், உங்க வீக்னஸ் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை கிருபையால் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப கிருபையின் கீழே நம்ம வாழ்றதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன உடனே இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போறேன். நல்லா கவனிங்க. நம்ம இந்த மாதிரி பிரசங்கங்கள் நம்மளுடைய சர்ச் நம்ம கவனிக்க போது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடை ரொம்ப ஆழமா பெற்றுக்கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை நல்லா நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையில இருந்து தான் கர்த்தருடைய வல்லமை நமக்கு வெளிப்படுது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை. ஆல்ரைட். சரி, இப்போ வாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? ஒன்று கிருபையின் கீழே வாழ்றது, இன்னொன்று கூட நீங்க பார்த்துடலாம். 2 கொரிந்தியர் 5:17 வாங்க. 2 Corinthians 5:17. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். சொல்றாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இதுல வந்து ரட்சிக்கப்பட்டவனை பத்தி பேசுறாரு. அப்போ கிறிஸ்தனலித்தரே அப்படின்னா யாரை பத்தி பேசுறாரு? ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? அப்ப ரட்சிக்கப்பட்டவங்கள யாராவது ரட்சிக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றாரு? யாவனாவது கிறிஸ்தனலித்தரே அப்படின்னு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்ட்டாரு. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டால். சொல்லுங்களா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டால். ரட்சிக்கப்பட்டவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டால் நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறேன். So instead of saying those that are saved, he says those who are in Christ அப்படின்னு வராரு இல்லையா? அப்ப ரட்சிக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா இப்ப எங்க இருக்கிறோம்? இன்னொரு தடவை, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை. யார் நம்மள அப்படி பண்ணது? இப்ப வாங்க எல்லாருமே 1 கொரிந்தியர் 1:30 வாங்க. 1 Corinthians 1:30. 1 கொரிந்தியர் 1:30 படிக்கிற பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனை தூக்கி கர்த்தர் எங்க வைக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள வைக்கிறாரு. அப்ப இனி நம்ம யாரு? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், இன் கிரைஸ்ட் ஜீசஸ். யார் அப்படி செய்ததுன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:30 பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே, அவராலேனா தேவனாலே, தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். ஹalleluya. நம்ம சொந்த பயபக்தினால நம்ம கிறிஸ்துவுக்குள்ள போய் உட்காரல, நம்ம சொந்த நன்மையால போய் உட்காரல, தேவன் அப்படி உட்கார வச்சிருக்கிறார் நம்மள. இப்ப நம்மளால எங்க இருக்கிறோம்? ரிவைவல் சென்டருக்குள்ள இருக்கிறோம். எங்க? சரீர பிரகாரமா, ஆவிக்குரிய ரீதியா சொல்லுங்க. இப்ப நம்மளால எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். யார் நம்மள போய் வச்சது? யாரு? தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன். பாருங்க 1 கொரிந்தியர் 1:30 பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே, உங்களாலே இல்ல, உங்க பெற்றோர்களாலே இல்ல, உங்க பயபக்தினாலே இல்ல, அவராலே, தேவனாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 31 வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, அவரே. எல்லாரும் சொல்லுங்க, அவரே.
யார் யார் நம்மளுக்கு எல்லாமே? இயேசு. இப்ப யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசுக்குள்ள. இனி நம்மளுக்கு எல்லாம் யார் பார்த்துக்கணும்? இயேசு. நமக்கு நீதி யாரு? அவர். பரிசுத்தம் யாரு? ஞானம் யாரு? விடுதலை யாரு? சொல்லுங்க. ஐஸ்வர்யம் யாரு? சௌக்கியம் யாரு? எல்லாம் அவர்தான். அவர்தான் நமக்கு எதி. அதை தான் இந்த வசனத்தை படிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். எல்லாரும் உள்ளத்து மேல கை வைங்க. Place a hand on your heart. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், எல்லாமே இனி எனக்கு அவர்தான். இப்படி ஏற்படுத்தினதே தேவன் தான். கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை கொண்டு போய் வச்சுட்டார். அப்ப நல்லா கவனிங்க. உங்களுடைய என்னுடைய அடையாளம் மாறிடுச்சு, ஐடென்டிட்டி மாறிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்க. இதுதான் நீங்களும் நானும் அப்படின்னு வச்சுங்க. சரியா? இதுதான், இது நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது இயேசு கிறிஸ்துவானவர். ஆல்ரைட், இயேசு கிறிஸ்துவானவர். சோ தேவன் என்ன பண்ணாரா? அங்கங்க தொலைஞ்சு போற நம்மளை தூக்கி கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டாராம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? இந்த பைபிள் வந்து கிறிஸ்து, கர்ச்சீப் வந்து நம்ம. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ பைபிளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் கர்ச்சீப்புக்கும் நடக்கும். இப்போ இந்த பைபிளை இங்க வச்சிட்டேன்னா கர்ச்சீப் எங்க இருக்குது? அங்கதான் இருக்குது. இப்போ இந்த பைபிள் எடுத்து நான் கீழே இங்க இந்த இடத்துல வச்சேன்னா இப்போ எங்க இருக்குது கர்ச்சீப்? அங்கதான் இருக்குது. இப்போ இந்த பைபிளை நான் தொலைச்சிட்டேன்னா கர்ச்சீப்போ தொலைஞ்சிரும். இந்த பைபிளை பிடிச்சிக்கிட்டேன்னா கர்ச்சீப்பையும் பிடிச்சிருக்கிறேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்கும். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 பாருங்க. கலாத்தியர் 2:20 சொல்றாரு, கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வச்சாரு. அது எங்க ஆரம்பிச்சிச்சு? சிலுவையில் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுதான் கிறிஸ்து. எல்லாரும் பாருங்க, இதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது நமக்கு என்னாச்சு? நாமும் மரித்தோம். ரைட்? அப்படின்னா நம்மளுடைய அடையாளங்க வந்துச்சு. அப்ப நமக்காக ஒரு மரிச்சிட்டார். நம்ம மரணம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படும் போது அடக்கம் பண்ணப்பட்டார், நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்தார். சொல்லுங்க சத்தமா. இப்ப நம்ம உயிர் தெழுந்த. எல்லாரும் சொல்லுங்க, நான் உயிர் தெழுந்துட்டேன். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க, நான் உயிர் தெழுந்துட்டேன். பாவத்துக்கு அதிகாரம் இல்ல, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்ல, மரணத்துக்கு அதிகாரம் இல்ல. ஏன்னா இயேசுக்கு என்ன நடக்குதோ அதான் எனக்கு நடக்கும். ஏன்னா தேவன் என்ன தூக்கி அவருக்குள்ள வச்சுட்டார். இப்ப தேவனை, இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். வெரி குட். ஆவியானவருடைய பிரசன்னத்து மூலமா நமக்குள்ள இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி சென்று பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பக்கத்துல இருக்கிறார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மளும் அங்கதான் இருக்கிறோம். ஏன்னா நம்மள அவருக்குள்ள வச்சுட்டாரு. பாருங்க, கொலோசியர் 3 பாருங்க. கொலோசியர் 3 முதல் 3 வசனங்களை பாருங்க. கொலோசியர் 3 ஒரு அருமையான சத்தியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க பாருங்க இன்னைக்கு இந்த செஷன்ல. கொலோசியர் 3 அதோடைய முதல் வசனங்களை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இயேசு மரிக்கும் போது நாம மரிச்சோம், இயேசு அடக்கம் பண்ணப்படும் போது நாம அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசு உயிர் தரும் போது நாம உயிர் அவர் சொல்றாரு, நீங்க உயிர் தெரிந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட நீங்க எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்ப மரிச்சோம்? கிறிஸ்து மரிக்கும் போது மரிச்சோம். வெரி குட். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன். இப்ப நம்ம ஜீவன் எங்க இருக்குது? அததான் அவர் சொல்றார் பாருங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹalleluya, come on. உங்ககிட்ட ஒரு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நீங்களே கையில வச்சிருந்தீங்கன்னா ஐயோ தொலைஞ்சிருமோ நினைப்போம். ஆனா அதை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல கொடுத்தா நம்ம கவலைப்பட தேவையில்லை. நைட் தூங்கும் போது என்னுடைய 2வது மகள் பேர் வந்து செல்சி. செல்சி வந்து ஏதாவது ஒரு பொருளை தச்சுக்குவார் கையில், அதை வச்சு தான் தூங்குவார். அது ஒரு சின்ன கேமரா டாயாக இருக்கலாம், இல்லை அது ஒரு ஸ்கெட்ச் பென்னாக இருக்கலாம், அது என்னென்னவோ இருக்கும் பாருங்களேன். அது அவங்க விளையாடுற பொருள், அது அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க, அவங்க பில்லோவில் இருக்கணும். இப்போ காலையில் எந்திரிச்சோன்னு அவர் தேடுவார், நான் பில்லோவில் கிட்ட தான் வச்சேன், அது எங்கே? அவருக்கு 4 வயசு பாரு, அது எங்கே? அது வேணும்னு அழுது வீட்டையே தேடுவார், நான் இங்கே தான் வச்சேன், அது காணாமல் போயிடுச்சு. வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க எடுத்து வச்சுருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, ஐயோ காலையில் காணாமல் போனால் ரொம்ப கலாட்டா பண்ண போது பொண்ணுன்னு சொல்லி அதை எடுத்து பத்திரமா வச்சிருவேன், வேற எங்கேயாவது வச்சிருவேன் பாரு. சில நேரத்தில் நான் அது என் கையில் வந்த உடனே அது பத்திரமா ஆயிடுச்சு, நான் அதை வச்சிருவேன். காலையில் இருந்துச்சு, அப்பா நேற்று நான் தூங்கும் போது இந்த இடத்துல என்னோட கேமரா வச்சேன், அது காணணும் போது எனக்கு தெரியும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் பத்திரமா நான் கொடுத்துருவேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குதா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையில் இருக்குதா? உங்கள் பாஸ் கையில் இருக்குதா?
இல்ல ஜீசஸ்குள்ள இருக்குதா? அப்ப உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படணுமா? உலகம் எப்படி சொல்லு, உன் வாழ்க்கை உன் கையில். நான் சொல்றேன் என் கையில இல்ல, நான் அங்க குத்துட்டேன். என் கை கண்டபடி தப்பு பண்ணிடுது, என் கை இழந்துருது. நான் என் கையை நம்பி வாழல. எல்லாரும் உங்க கையை பாருங்க. இந்த ரேகையை பார்த்து நீங்க வாழ்றது இல்லை, கவலைப்படாதீங்க. யாராவது உங்க கையை காட்டு, உங்க கையை பார்த்து ஒரு ராசியை சொல்றான்னு சொல்லுங்க. என் கையை பார்த்து சொல்லாத, அவர் கையை பார்த்து சொல்லு. நான் அவர் கையை பார்த்து தான் நம்பிட்டு இருக்கிறேன். அவருடைய ஆணிப்பாய்ந்த கருத்தினால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் யார்ட்டும் போய் கையை கொடுத்து ஜோசியம் பார்த்தலாம் நான் வாழ தேவையில்லை. எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக அடக்கப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார். அவரோடு கூட தேவன் என்னை அமர்ந்து வைத்திருக்கிறார். நான் அவரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். சொல்லுங்க, அவருக்கு என்ன நடக்குமோ அதான் எனக்கு நடக்கும். இப்போ உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை எங்க இருக்குது? கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பக்கத்துல. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கிறிஸ்துவுக்கு வியாதி வருமா? அப்ப நமக்கு வந்தா என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம்? இந்த வியாதியை பார்த்து என் வாழ்க்கையில் நீ வரக்கூடாது, நான் வியாதியஸ்தர் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்து என்னைக்காவது பண கஷ்டத்துல இருப்பாரா? அப்ப நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? நீ எனக்கு சொந்தம் இல்ல. இல்ல பிரதர், நாங்க காலகாலமா ஏழைங்க பிரதர், எங்க வாழ்க்கை நாங்க ஏழையாவே இருப்போம். அதை கட்டி பிடிச்சி உட்கார்ந்துட கூடாது. ஏழ்மத்தனமே நீ என் சொத்து, நீ என் பங்குன்னு சொல்லி. இல்ல, நான் இப்ப எங்க இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவருக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு சொந்தம். அவருக்கு எது அண்டாதோ அது எனக்கு அண்டாது. பிசாசானவன் இயேசுவை பார்த்து பயப்படுறானா இல்லையா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இயேசுக்குள்ள இருக்கிறோம். அப்ப நம்மளை பார்த்து பயப்படுறானா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நம்ம எலுமிச்சம்பழம் பார்த்து பயப்படணுமா? ரோட்ல பிரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, வீட்டுக்கு போய் எலுமிச்சம்பழம் பார்த்து அதை பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஐயோ, யாரும் ஒருத்தர் எலுமிச்சம்பழம் உரிச்சு விட்டாம்பது வீட்டு முன்னாடி அப்படின்னு. நான் சொல்றேன், நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க. வெயில் காலத்துல லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நம்ம இப்போ அவன் உரிச்சு விட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு இல்லை, ஆனால் அது வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு நான் என்ன சொல்ல வரேன்? நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், என் வாழ்க்கை பத்தி எனக்கு கவலை இல்லை. உண்மையாவே எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க? கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கை யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல. கிறிஸ்துவுக்கு என்ன சொந்தமோ அது எனக்கு சொந்தம். அப்போ ஐயோ, நிறைய பேருக்கு வேலை நீக்கும், ஏஐ வந்துச்சு, நிறைய பேர் வேலை விட்டு நீக்கிறாங்க, என்ன பண்றது? நீங்களும் நான் எங்க இருக்கிறோம்? இப்ப கிறிஸ்து எந்திரிச்சு சுத்தி திரிகிறார். எப்படி? ஐயோ, ஏஐ வந்துச்சு, என்ன பண்றதுன்ட்டு. அவர் பேய் வந்தாலே கவலைப்படாதவர், தலையை நசுங்க ஏஐ பார்த்தா பயப்பட போறாரு. அப்ப அவர் பயப்படலன்னா நானும் பயப்பட தேவையில்ல. அவர் கவலைப்படலன்னா நானும் கவலைப்பட தேவையில்ல. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து தலை சொல்லிட்டு இருக்கிறாரா? என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. இல்ல, அவர் சமாதானமா இருக்கிறார். காரணம் என்னது? பிதாவானவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறார் அவருக்காக. அப்போ நீங்களும் நானும் ஒரு புது அடையாளத்துக்குள்ள இருக்கிறோம். என்ன அடையாளம் தெரியுமா? கிறிஸ்தவங்கன்னா பலவீனம்னு யார் சொன்னது? கிறிஸ்தவங்கன்னா ஐயோ பாவம்னு யார் சொன்னது? இயேசுவை ஏத்துக்கிட்டவங்கன்னா அப்பாவிகள் யார் சொன்னது? நம்ம எல்லாரும் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள். வியாதி நம்மளை அண்டக்கூடாது. பலவீனம் வந்தா ஜெயிக்க போறோம். எந்த போராட்டம் வந்தாலும் எதிர்த்து நிற்போம். ஏன்? நம்ம தனியா இல்ல, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். எதை குறிச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. தைரியமா இருக்கிறோம் நம்ம. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். அவருக்கு என்ன நடக்குதோ அதான் எனக்கு நடக்கும். அப்ப அவருக்கு நன்மை. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்காலம் நல்லா இருக்குதா இல்லையா? சரி, அந்த பக்கம் சொல்றீங்க, இந்த பக்கம் சொல்றீங்களா பார்க்கலாம். ஜீசஸ் உடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க உண்மையாவே? இப்ப ஜீசஸ் உடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அவருக்கு என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்க போகுது. அப்போ அவருக்கு நடக்காதது ஒண்ணு நம்ம நடந்தா அதுக்கு எதிர்த்து நிக்கிறோம். நீ எப்படி வரலாம் என் வாழ்க்கையில? நீ எப்படி என்ன பயப்படுத்தலாம்? நீ எப்படி என் வாழ்க்கையில பிரச்சனையா வரலாம்? பாருங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரி இந்த பிரசங்கத்தை கேட்டாங்க. இயேசு எப்படியோ அதே மாதிரி நீ. இப்போ நீங்க இந்த வசனத்தை, இப்போ நான் சொல்ற பிரசங்கத்தை ஒரு வசனத்துல பாத்துடலாமா? எல்லாரும் வாங்க, 1 யோவான் 4 வாங்க. 1 யோவான் 4 அதோடைய 19ஆம் வசனத்துக்கு வரலாமா? 1 John chapter 4 verse number 17 பாருங்க. நான் படிக்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர் இருக்கிற மாதிரியே நானும் இருக்கிறேன். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. அவருக்கு வியாதி இல்ல, சொல்லுங்க நானும் வியாதியை ஜெயிப்பேன். அவருக்கு தரித்திரம் இல்ல, சொல்லுங்க நானும் நல்லா இருப்பேன்.
அவர் கவலையோட இல்ல, நானும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என் வாழ்க்கை அவருக்குள்ள ஒளிஞ்சிருக்குது, என் வாழ்க்கை அவருக்குள்ள மறைஞ்சிருக்குதுன்னா இன்னும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது நல்லா இருக்கும். ஆமென். போன வருஷம் எத்தனை பேர் கவலைப்பட்டீங்க? கை தூக்காதீங்க. போன வருஷம் எத்தனை பேர் கவலைப்பட்டீங்க? ஐயோ அப்படி ஆயிடுச்சு பிரச்சனை. கோவிட் டைம்ல எத்தனை பேர் கவலைப்பட்டோம்? ஆனா இன்ன வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார், உயர்த்தி வச்சிருக்கிறார். காரணம் என்னது? நம்மளா இல்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆமென். இந்த வசனத்தை ஒரு சகோதரி படிச்சாங்க. ஓ, அப்ப நானும் கிறிஸ்து மாதிரியா? சரி, இது என்ன பிரச்சனை? ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அவங்க மார்புல ஒரு கட்டி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்போ மார்புல கட்டி வந்த உடனே அது கேன்சரா இருக்குமோன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும். டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, பாருங்க மேடம், இது ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட். இது உங்க மார்புல ஒரு கட்டி வந்திருக்குதுன்னா அதை நம்ம செக் பண்ணி ஆகணும். அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா மத்தியானம் ஒரு ரிப்போர்ட்டுக்கு வாங்க, திரும்பியும் செக்